கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் கடவுள் விரும்பும் குடும்பம் என்னும் கருப்பொருளிலே நாங்கள் தியானிக்கின்றோம். இன்றைய நாள் தியானத்திலே குடும்பங்கள், அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், கணவன் மனைவி, பெற்றோர், இந்த மூன்று விடயங்களை, இந்த மூன்று விஷயங்களை பற்றி உங்களோடு விவிலியத்திலே இதை பற்றி என்ன கூறப்பட்டிருக்கிறது என்ற தொனிப்பொருளிலே உங்களோடு நான் என்னுடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் என்கிறது சமுதாயத்தின் அச்சாணி. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு மனிதன் எப்படி உருவாகிறான் என்பது குடும்பத்தை பொறுத்தே இருக்கிறது. எங்களுடைய சமுதாயத்தில் நாங்கள் பார்க்குறோம், வைத்தியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய தொழில்துறைகளில் ஈடுபடுகின்ற உயர்ந்த மனிதர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஒரு ஆயராக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், வைத்தியராக இருக்கட்டும், அல்லது வேறு தொழில்துறையில் இருக்கிறவர்களாக இருக்கட்டும், யார் என்றாலும் பிரியமான பிள்ளைகளே ஒரு குடும்பத்திலிருந்து தான் வர வேண்டும். அதே போல் எங்களுடைய சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கிறோம், சிலர் சமுதாயத்தை சீரழிக்கின்றவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. அவர்கள் கொள்ளைக்காரர்களாக இருக்கட்டும், விபச்சாரம் செய்கின்றவராக இருக்கட்டும், குடு கடத்துகிறவராக இருக்கட்டும், இப்படி சமுதாயத்தை சீரழிக்கின்ற நிறைய பேரை பார்க்கிறோம். அவர்களும் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் அவர்களும் பிரியமான பிள்ளைகளே ஒரு குடும்பத்திலிருந்து தான் வர வேண்டும். ஆகவே குடும்பம் ஒரு மனிதனை உருவாக்குவதிலே மிக ஒரு பெரிய பங்கை வகிக்கிறது. அந்த குடும்பம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சமுதாயமும் இருக்கும். ஆகவே குடும்பத்திலே இருந்து வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு உருவாக்கலும் சமுதாயத்தை சரி செய்கின்றது அல்லது பிள்ளையாக நடத்துகிறது. இது ரெண்டும் குடும்பத்திலே தங்கியிருக்கிறது. முதல்ல இந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறேன். பிரியமான சகோதரர்களே, ஆண்டவர் உங்கள் எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாரு, நான் பேறு பெற்றவர் என்று கருதுபவர்கள் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. சீராக் புத்தகத்தில் 25வது அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேறு பெற்றவர் என்று. ஆண்டவர் 10 வகையினரை அவர் என்ன சொல்கிறது கேட்டகரி பண்ணுறாரு. இந்த 10 வகையினர் தான்ப்பா பேறு பெற்றவங்க அப்படின்னு. அதில் முதல்ல யாரை சொல்கிறான்னு கேட்டால் நாங்கள் வாசிப்போம். 25வது அதிகாரம் 9வது வசனம். பேறு பெற்றோர் என நாம் கருதுவோர் 9 வகைப்படுவர். அவர்கள் தங்கள் பிள்ளைகளில் மகிழ்ச்சியுறும் பெற்றோர். முதலாவது தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியுறும் பெற்றோர். ஆண்டவர் சொல்றாரு, பேறு பெற்றவங்க 10 வகை இருக்காங்க. அதுல முதலாவது யாருன்னு கேட்டா தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியுறும் பெற்றோர்கள். பிள்ளைகளே, இந்த பாக்கியத்தை உங்க பக்கத்துல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களா? உங்க அம்மா அப்பா உன்னை பெற்றதற்காக உண்மையிலுமே மகிழ்ச்சிடுறாங்களா? என்னைக்காவது உன் அம்மா அல்லது அப்பா உன்னை பார்த்து உண்மையிலுமே நீ எங்களுக்கு கிடைச்சதுக்கு நான் உண்மையுமே பாக்கியம் செய்திருக்கிறேன்னு சொல்லி உன்னை பார்த்து சொல்றாங்களா? பிள்ளைகளை, இந்த பாக்கியத்தை உங்கள் பெற்றோருக்கு நீங்க கொடுக்காட்டி உண்மையிலுமே நீங்கள் தோற்று போனவர்கள். உண்மையிலுமே இந்த பெற்றோர்கள் அந்த பாக்கியத்தை பெறாட்டி, எந்த பெற்றோர் நான் ஏன் தான் உன்னை பெற்றேனோ அல்லது நான் ஏன் தான் என் குடும்பத்தில் பிறந்தியோன்னு சொன்னால் அது உண்மையிலுமே அவர்கள் அந்த பாக்கியத்தை இழந்து போனவர்களுக்கு அர்த்தமானவர்கள். ஆகவே பிள்ளைகளை நல்லா யோசிச்சு பாருங்க, உண்மையிலுமே அந்த பாக்கியத்தை என் பக்கத்தில் இருக்கிற அப்பாவுக்கு அம்மாவுக்கு நான் கொடுத்திருக்கிறேனா? இன்றைக்கு நாளில் யோசிப்போம். அதே போல சீராக் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்றார், வாசிப்போம். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக் கொள்கின்றனர். பாருங்க, ஒரு அப்பாவை அம்மாவை நீங்க மதித்து நடந்தால் உங்கள் பாவங்களை கூட ஆண்டவர் மன்னிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பிள்ளை அப்பா அம்மாவை மதித்து நடக்க வேண்டும், அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். சொல்றாரு, நீ நீடூழி வாழ்வ எப்ப உன் தாயும் தந்தையும் மதித்து நடந்தால். 4வது வசனத்துல நாங்க இவ்வாறு வாசிக்கிறோம். 3-4வது வசனத்தை வாசிப்போம். அந்நியருக்கு மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். பாருங்க, அன்னையரை தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீ செல்வம் திரட்டி வைப்பவருக்கு ஒப்பாவர்னு சொல்லி. அப்படின்னா நாங்க எப்ப எங்க அம்மா அப்பாவை மதித்து நடக்கிறோமோ, நீ
வெளியில கோடி கோடியாய் செல்வம் இருந்தாலும் அது சரி வராது. நீ எப்ப உன் தாய் தந்தையை மதித்து நடக்கிறீரோ அப்பதான் நீ உண்மையிலுமே செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர் என்று சொல்றாரு. அதே போல 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு. 5வது வசனத்தை வாசிப்போம். தந்தையை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி கிட்டும், அவர்களுடைய மன்றாட்டு பாருங்க, கேட்கப்படும். எப்ப உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும் சொன்னா, எப்ப ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, எப்ப உன் அப்பா அம்மாவை மதித்து நடக்கிறீரோ அப்பதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். உன்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் பிரியமான பிள்ளைகளே, நீ பெருசாலாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உன் தாய் தந்தையரை மதித்து நடந்தாலே போதும். எத்தனை பேர் உண்மையிலுமே நாங்கள் எங்களுடைய அப்பா அம்மாவை மதித்து நடக்கின்றோம்? அப்பா அம்மாவுக்கு எங்களால் அந்த மகிழ்ச்சியை நாங்கள் கொடுக்கின்றோம். நிறைய பேர் பிரியமான பிள்ளைகளே, நாங்கள் தாய் தந்தையரை மதித்து நடக்கிறதில்லை. தாய் தந்தையர் எப்பயுமே நிறைய நேரங்களில் அவர்களுக்கு கண்ணீரை தான் கொடுக்கின்றோம். அண்மையில் ஒரு அப்பா வந்து சொல்கிறாரு, ஃபாதர், என் மகன் வந்து என்ன ஆசையாக வளர்த்தேன், ரொம்ப ஆர்வமாக அவனுக்காக எல்லாமே செஞ்சேன், என்னை வந்து ஓங்கி என் நெஞ்சில் எத்திட்டான் ஃபாதர், எனக்கு உண்மையிலுமே வலிக்குது ஃபாதர் அப்படின்னு. அந்த அப்பாட்ட கேட்டேன், அப்பா எப்போ நடந்துச்சு? ஒரு 3 மாதம் இருக்கும் ஃபாதர். 3 மாதம் இருக்குன்னு சொல்கிறீங்க, வலிக்குதுன்னு சொல்கிறீங்க, டாக்டர்கிட்ட காட்டலையா அப்படின்னோடனே, இல்லை ஃபாதர், உடம்புல வலிக்கலை, மனசு வலிக்குது ஃபாதர் அப்படின்னு. ஒரு மகன் தன் தந்தையை எத்தி உதைக்கின்றான். ஒரு தாய் வந்து கண்ணீரோடு என்னோடு பகிர்ந்து கொள்றாங்க, என்னுடைய மகள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா ஃபாதர். அந்த வார்த்தையை சொல்ல முடியாது, ஏன்னா ஆன்லைனில் போய்கிட்டு இருக்குல்ல, சொல்ல முடியாது. என் மகள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா ஃபாதர், அப்பவே செத்தரலாம் போல இருந்தது. எவ்வளோ எல்லாம் அந்த மகளுக்கு செய்திருப்பேன், எவ்வளோ எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பேன். பிரியமான பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய அம்மா நீங்க வயிற்றுல இருக்கும் பொழுது அம்மா புரண்டு படுக்க மாட்டா. அம்மாட்ட கேட்டு பாருங்க, புரண்டு படுக்க மாட்டா அம்மா. ஏன்? என்னுடைய குழந்தைக்கு ஏதாவது ஆகிருமோன்னு சொல்லி. எத்தனை ராத்திரிகள் உன்னுடைய அம்மா அப்பா கண் விழித்திருப்பாங்க, எத்தனை இரவுகள் அவர்கள் தூக்கமின்றி தவித்திருப்பாங்க. உன் அம்மாவுக்கு ஆசையா இருக்கும் எதையாவது சாப்பிட, ஆனா அம்மா சாப்பிட மாட்டா. ஏன்? என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோன்னு சொல்லி. உன்னை பெத்தெடுத்த பிற்பாடு கூட ஒரு அம்மாவுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும், ஏதாவது சாப்பிடணும் போல சாப்பிட மாட்டாங்க. ஏன்? நான் பால் கொடுக்கும் பொழுது பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமேன்னு சொல்லி அம்மா சாப்பிட மாட்டாங்க. பிரியமான பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உன் தாயை நீ கனம் பண்ணுகின்றாயா? அப்படிப்பட்ட உன்னுடைய அப்பாவை நீ மதிக்கின்றாயா? எத்தனை பிள்ளைகள் உன்னுடைய அப்பா அம்மாவுடைய கண்ணீருக்கு காரணமாக இருந்திருக்கிறீங்க? உங்களால எத்தனை அப்பா எத்தனை அம்மாமார் உண்மையிலுமே அழுதிருக்கிறாங்க பிள்ளைகளே. உங்களிடம் சொல்ல மாட்டாங்க, சில விஷயங்களை உங்களிடம் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு போய் உங்க அப்பாவிட்டு பழைய போட்டோ எடுங்க, உங்க அம்மாவிட்டு பழைய போட்டோன்னு எடுங்க. அந்த பழைய போட்டோவில் அம்மா ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, அப்பா ஒரு ரிங் போட்டிருப்பாங்க, மோதிரம் போட்டிருப்பாங்க. அப்பாட்ட கேளுங்க அந்த போட்டோவில் உள்ள மோதிரம் எங்கன்னு சொல்லி. அம்மாட்ட கேளுங்க அந்த அந்த நீங்கள் ஃபோட்டோவில் இருக்கிறீங்களம்மா அந்த மோதிரம் எங்கன்னு சொல்லி கதையாக சொல்லுவாங்க. நீ முத ஆசைப்பட்டப்ப எங்ககிட்ட காசு இல்லைம்மா, அப்போ நாங்கள் அந்த மோதிரத்தை விற்றுட்டோம். நீ முத பள்ளிக்கூடம் போகும் பொழுது உனக்கு துணி வாங்க, உனக்கு உடுப்பு வாங்க எங்ககிட்ட பணம் இருக்கலை, அப்போ விற்றுட்டோம். நீ ஆசை இந்த பொருள் கேட்கும் பொழுது எங்ககிட்ட பணம் இல்லை, அதனால இது இல்லாமல் போச்சுன்னு சொல்லி கதை இப்போ இருக்கும். இப்போ சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் செல்வங்கள் இருக்கும், நீங்கள் நிறைந்தவர்களாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய அப்பா அம்மா ஆரம்ப காலத்தில் உங்களுக்காக பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், கவலைகள், கண்ணீர்கள் எத்தனை 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 பிள்ளைகள் நீங்க அதை உணர்ந்திருக்கிறீங்க. என் அப்பா எனக்காக இது செஞ்சார், அம்மா இதுக்காக செஞ்சார்னு சொல்லி. நீங்க இன்னைக்கு இருக்கிற பெரியவங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்க, என் மகனுக்கு ஃபாதர் சொல்றான்னு சொல்லி. ஆனா நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு செஞ்சதையும் யோசிச்சு பாருங்க இல்லையா? ஏனென்றால் நீங்க என்னத்தை உங்க அப்பா அம்மாவுக்கு செய்யறீங்களோ அது உங்க பிள்ளைகளால் திருப்பி கொடுக்கப்படும் இல்லையா? ஒரு மகன், ஒரு அப்பா தன்னுடைய அப்பாவுக்கு சிரட்டையில தான் சோறு கொடுப்பாராம், சிரட்டையில தான் தண்ணி கொடுப்பாராம். சரியா? இதை அவனுடைய மகன் பார்த்து கொண்டிருக்கிறான், தாத்தாவுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி.
சரியா? தாத்தா இறந்து போய் விடுகிறார். தாத்தா இறந்து போனோன்னு என்ன நடக்குதுன்னு கேட்டா, இந்த சின்ன பட்டா, இந்த சின்ன பொடியன் போய் அந்த சிரட்டை இரண்டையும் எடுத்து கழுவி ஒரு பொழுத்தின் பையிலை சுற்றி கொண்டு இருக்கிறான். அப்பா வந்து கேட்கிறார், ஏய் தாத்தா செத்து போயிட்டார், ஏன்டா இதை சுத்துற அப்படின்னு. தாத்தா செத்துட்டாரப்பா, நீங்க வயசு போனோன்னு கொடுக்க வேணாமா, அதான் சுத்தி வைக்கிறேன்னு சொல்லி. நீ என்னத்தை உன் பெற்றோருக்கு செய்கிறாயோ அது உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். இல்லையா? தயவு செய்து உங்கள் பெற்றோருக்கு அந்த காயத்தை கொடுக்காதீங்க, காயத்தை கொடுக்காதீங்க. எடுத்தோன்னு சொல்றது என்னன்னு கேட்டா, பிள்ளைகள் எடுத்தோன்னு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டா, நானா பெத்துக்க சொன்னேன். என் பாசை புரியுதா? நானா பெத்துக்க சொன்னேன். இல்லையா? பெரியமான பிள்ளைகளே, விவிலியம் சொல்கிறது, அவர்கள் பெற்றெடுத்ததற்கு, உன்னை இந்த உலகத்துக்கு கொடுத்ததற்கு. நல்லா பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, மீடியா பார்க்குறீங்க, செய்தி கேட்குறீங்க. எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றெடுத்து நடு ரோட்டில் விட்டுட்டு போறாங்க. அனாதை மடங்களில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க. இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்க, என்னோட வாங்க, நான் காட்டுறேன். உங்களை நினைச்சிருந்தா கருவிலேயே அழித்திருக்க முடியும். அப்படியா? அவங்க பட்ட கஷ்டத்துக்கு உங்களை நினைத்திருந்தா எங்கேயோ வீசிட்டு போயிருக்கலாம். இல்லையா? ஆனால் அந்த கஷ்டத்துக்கு மத்தியிலும், வேதனைக்கு மத்தியிலும், கவலைக்கு மத்தியிலும் உங்களை வளர்த்தெடுத்தார்கள். அதற்கு நீ எதையும் கொடுக்க முடியாது. நான் சொல்லல, விவிலியம் சொல்கிறது. சீராக் புத்தகத்தில் இங்க பாருங்க, 7வது அதிகாரம் 27-28 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. வாசிப்போம். உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட. உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே. பேறுகாலம்னா என்ன? பெற்றெடுக்கிற அந்த வழி. இல்லையா? உயிர் போய் உயிர் வருகின்ற அந்த வழி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த பேறுகால வேதனையை மறவாதே. அடுத்த வசனம், அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள், அதற்கு ஈடாக நீ கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ சமன் செய்ய முடியாது. உன்னை பெற்றெடுத்த அந்த அப்பா அம்மாவுக்கு நீ என்னத்தை செஞ்சாலும் நீ செய்ய முடியாது பிள்ளைகளே. அதான் ஆண்டவர் சொல்றார். ஆகவே மறவாதீங்க. ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்றார். ஆண்டவர் லேசில் மக்களை சபிக்க மாட்டார், அல்லது உனக்கு சாபம்னு சொல்ல மாட்டார். ஆனால் ஆண்டவர் இந்த காரியத்தில் மிகவும் கவனமா இருக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, உன் பெற்றோருக்கு, அல்லது உன்னுடைய அப்பா அல்லது அம்மா, உங்க பக்கத்தில் இருக்க அப்பா அம்மாவை பாருங்க. ஒருக்கா பிள்ளைகள் பாருங்க, உங்க அப்பாவை பாருங்க, அம்மாவை பாருங்க. உன்னுடைய அப்பா அல்லது அம்மா இவங்களுக்கு நீ கண்ணீர் வரவழைத்தால், கவனமா கேளுங்க, அவர்களில் உன்னால் கண்ணீர் சிந்தினால் அது உன் குடும்பத்துக்கு சாபம். யார் ஒரு பிள்ளைனால உன்னுடைய அப்பா அல்லது அம்மா கண்ணீர் வடித்தால் அது உன் வாழ்க்கைக்கு சாபம். சீரா புத்தகத்தில் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். ஒரு தாயின் தந்தையின் ஆசி, வாசிங்க. 3வது அதிகாரம் 9வது வசனம். தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். பாருங்க, ஒரு தாயினுடைய தந்தையினுடைய ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டும். அதே போல ஒரு தாயின் சாபம் அவற்றை வேரோடு பைத்து விடும். நல்லா கவனமா கேளுங்க பிள்ளைகளே. ஒரு அப்பா அம்மா உங்களை ஆசீர்வதித்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கும், நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே நேரத்தில் ஏன் தான் நீ என் வயிற்றுல பிறந்தன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா சபித்தால், பிரியமான பிள்ளைகளே, அந்த சாபம் உங்களோடு கூட இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உங்க அப்பா அம்மா வயசு போயிட்டாங்கன்னு சொன்னா, சீரா புத்தகத்தில் நாங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்க வீட்டை போயிட்டு வாசிச்சு பாருங்க. அங்க சொல்ற பாருங்க, குழந்தாய் உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, உன் தாயினுடைய முதுமையில் அவருக்கு உதவு, அவருடைய வாழ்நாள் எல்லாம் அவரை துன்புறுத்தாதே, வாழ்நாள் எல்லாம் அவருடைய மனம் புண்படும்படி பேசாதே. அப்பா அம்மா அவங்க வயசு போனோன்னு சில நேரம் சின்ன பிள்ளைங்க மாதிரி நடப்பாங்க, அவங்களுக்கு புரியாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்களுடைய உள்ளத்தை நீ ஒரு காலமும் புண்படுத்தாதே. இல்லையா? பிள்ளைகளை பற்றி சொல்கிறேன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? இப்போதைக்கு போதும். அடுத்ததாக கணவன் மனைவி. சரியா? இங்கே இருக்கிற நிறைய கணவன் மனைவி
இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் நீங்கள் வந்து சில நேரம் வந்து என்ன சொல்கிறது, பேசி முடிச்சிருப்பீங்க. பேசி முடிக்கிறேன்னா என்ன, திருமணம் ரெண்டு குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பேசி திருமணம் முடிச்சு வச்சுருப்பாங்க. அல்லது பேசாமல் முடிச்சிருப்பீங்க. அப்படின்னா லவ் பண்ணி யாருக்கும் சொல்லாமல் இந்த ஓடி போய் கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கெல்லாம் அப்படியெல்லாம் இல்லை போல் இருக்குது. அப்படின்னா என்னானே தெரியாத மாதிரி ஒரு முகப்பாவனை நான் பார்க்குறேன். சரியா? இங்கே எத்தனை பேர் நீங்கள் பேசி முடிச்சிங்க, எத்தனை பேர் பேசாமல் முடிச்சிங்க? கை ஊற்றுங்க பார்ப்போம். லவ் பண்ணி இந்த பேசி முடித்தவங்க கை ஊற்றுங்க. குடும்பத்தில் நாங்கள் இவங்களோட பேசி முடித்தோன்னு சொல்கிறவங்க கை ஊற்றுங்க. பேசி முடித்தவங்க. சரி, பேசாமல் முடித்தவங்க, லவ் பண்ணி முடித்தவங்க கை ஊற்றுங்க. லவ் பண்ணி முடித்தவங்க நீங்கள் எப்படி முடிச்சிங்கம்மா? உங்களை தான் கேட்குறேன். பேசி தான் முடிச்சிங்க. பேசாமல் முடித்தவங்க எங்கே? நிறைய பேர் கணவன் மனைவியை காணல, எல்லாத்தையும் நீங்கள் எப்படி எப்போ பேசி தான். யார் பேசுனா? நீங்கள் பேசுனாங்களா, அவங்க பேசுனாங்களா? அப்பா அம்மா பேசுனாங்க. ஓகே. நீங்கள் எப்படி? அப்பா அம்மா பேசி தான் வச்சாங்க. சரி, யாரும் பேசாமல் முடிச்சது இல்லைன்னா லவ் பண்ணி முடித்தவங்க யாரும் இல்லைங்க இன்னைக்கு. யாராவது இருக்காங்க, தூரத்தில் இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் கிட்டத்தில்னா கேட்டலாம், எனக்கு அன்றைக்கி வர மல்லியில் யார் லவ் சொன்னான்னு கேட்டிருக்கலாம். சரி, பரவாயில்ல. சரி, இங்கே பாருங்கள், நீங்கள் பேசி முடித்தாலும் சரி பேசாமல் முடித்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். என்னன்னு கேட்டால், உங்களுக்கு கொடுத்த கணவன், உங்களுக்கு கொடுத்த மனைவி. உங்கள் கணவனுடைய முகத்தை பாருங்கள், மனைவியுடைய முகத்தை பாருங்கள். சும்மா பாருங்கள். என்ன செய்ய, பார்த்து தான் ஆகணும். இந்த முகத்தை தான் ஃபாதர் நான் வீட்லேயும் பார்த்து நீங்கள் வேறு இங்கே வந்தாலும் பாருன்னு பார்த்தீங்களா? இந்த கணவன், இந்த மனைவி, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. தோபித்து நூல் 6வது அதிகாரம் 18வது வசனம் வாசிப்போம். சரி, அங்க என்ன சொல்றான்னு கேட்டா, உனக்கு கொடுத்த கணவன், உனக்கு கொடுத்த மனைவி உலகம் தோன்றும் முன்பே என்னால் தீர்மானிக்கப்பட்டவன், தீர்மானிக்கப்பட்டவள். உங்க கணவனுடைய மனைவியுடைய கையை பிடிங்க, முகத்தை பார்த்து பிடிங்க. முகத்தை பார்த்து பிடிக்க சொன்னா என்ன இவ்வளவு வெக்கப்படுற? கணவனுடைய மனைவியுடைய நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, கையை பிடிங்க, இந்த முகத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த முகம் உலகம் தோன்றும் முன்பே என்னால் தீர்மானிக்கப்பட்டவள், தீர்மானிக்கப்பட்டவன். இப்போ இன்னைக்கு இருக்கிற மனைவி மாருங்கெல்லாம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க. நீங்கள் யோசிக்கிறதே என்ன மண்டைக்கு வருது பாருங்க. என்ன தெரியுமா யோசிக்கிறீங்க? ஃபாதர், உலகம் தோன்றும் முன்பே தீர்மானிக்கணும்னா இந்த பாவி மனுஷன்தான் கிடைச்சானா, எனக்கு வேற ஒருத்தன் கிடைக்கவே இல்லையா? இவனோட பெட்டராக கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு, இல்லையா? அப்படி யோசிக்கிறீங்களா? அதே மாதிரி உங்கள் கணவனும் யோசிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஃபாதர், உலகம் தோன்றும் முன்பே தீர்மானிக்கணும்னா இந்த வாய்க்காரியாக கிடைக்கணும், இவளோட பெட்டராக கிடைக்கவே இல்லையா ஆண்டவருக்கு? அப்படி யோசிக்கிறீங்களா? பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் எதை கொடுத்தாலும் அதை பெட்டரா பெஸ்டா தான் கொடுப்பார். புரியுதா? உங்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு கணவன், உங்களுக்கு கிடைத்த மாதிரி ஒரு மனைவி வேறு யாருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், சிக்கல்களை எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில நேரம் இவை இல்லாம வேறொருத்திய நீங்க முடித்திருந்தால் இந்நேரம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்திருப்பா. என்கிட்ட அவ்வளோ டோர்ச்சர் நீங்க, அது உங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இவர் இல்லாம வேறொருத்தரை முடிச்சிருந்தா அதே நடந்திருக்கும், இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் தீர்மானித்தேன் உங்களுடைய கணவனை, உங்களுடைய மனைவியை நான் தான் தீர்மானித்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல பிரியமான பிள்ளைகளே, சில நேரம் எங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள், சிக்கல்கள் நடக்கும் பொழுது நாங்கள் எங்க போகணும்னு கேட்டா, ஆண்டவரிடத்துல போகணும். ஏன் ஆண்டவரிடத்துல போகணும்னு சொன்னா, சில நேரம் நாங்க மறந்து விடுவோம் யார் இந்த திருமணத்தை செய்து வைத்தான்னு சொல்லி, இல்லையா? இங்க பாருங்க, உங்க திருமணத்தின் போது ஒரு சாட்சி கையொப்பம் விடுவாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? சாட்சி கையொப்பம், சரியா? இப்ப நான் வந்து பக்கத்துல கொஞ்சம் வயசு போன ஆட்கள்கிட்ட கேட்டா, உங்க சாட்சி கையொப்பம் இட்டவங்க எங்கன்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க. என்ன கேட்டா, அவங்க வந்து, அம்மா உங்க சாட்சி கையொப்பம் இருக்காங்களாம்மா? உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்க கல்யாணத்துல சாட்சி இருக்காங்களா? சொல்லுங்க, இருக்காங்களா? இப்ப இருக்காங்களா? இருக்காங்க. பண்ணல யாராவது நீங்க சாட்சி கையொப்பம், உங்க சாட்சி கையொப்பம் இருக்காங்களா? இருக்காங்க. சில நேரம் சொல்லுவாங்க, ஃபாதர் அவங்க இல்லை ஃபாதர், மலா செத்து போயிட்டாங்க ஃபாதர் அப்படின்னு. இப்போ நான் கேட்குறேன்,
சரி, சாட்சி கையொப்பம். உங்க குடும்பத்துல சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுக்கு யார் சாட்சிகளாக இருந்தாங்களோ அவங்ககிட்ட போகணும், அப்படித்தானே? அவங்ககிட்ட போகணும். இப்ப சாட்சியே இல்லைன்னா யார்கிட்ட போவீங்க? சாட்சியே இல்லைன்னா யார்கிட்ட போவீங்க? ஆனா ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க. மலாக்கி நூல்ல 2வது அதிகாரம் 14வது வசனம். பைபிள் கொண்டு வந்திருக்கீங்களா? மலாக்கி நூல் 2வது அதிகாரம் 14வது வசனத்துல இவ்வாறான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. வாசிப்போம். இதற்கு காரணம் யாது என்று வினவுகின்றீர்கள். காரணம் இதுவே. உனக்கும் உன் பாருங்க, உனக்கும் உன் மனைவிக்கும் உனக்கும் உன் கணவனுக்கும் இளமையில் நடந்த திருமணத்திற்கு ஆண்டவராகிய நான் சாட்சின்னு சொல்றாரு. யார் சாட்சி? யார் சாட்சி? உங்க கல்யாணத்துக்கு யாரு சாட்சி? உங்க திருமணத்துக்கு யாரு சாட்சின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றார், நான் தான் சாட்சி, நான் தான் சாட்சி. அப்ப திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கவலைகள் வரும் பொழுது எங்க போகணும்? எங்க போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். ஆனா நம்ம எங்க போறோம்? திருமணத்தில் பிரச்சனை எங்க போறோம்? ஒரு வீடு தள்ளி, 2வது வீடு தள்ளி, 3வது வீடு தள்ளி, 4வது வீட்டு லட்சுமி அக்கா கிட்ட தான் போய் சொல்லுவோம். சரி, யாரும் லட்சுமி அக்கான்னு இருக்கீங்களா? இல்லை தானே? லட்சுமி அக்கா தான் போய் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பாரடி, தங்கம் தங்கம்னு சொன்னா தகர மாதிரி போட்டு வெளுக்கிறான். அந்த அக்காவுக்கு தெரியுமா இது ஆண்டவருடைய திட்டம்னு சொல்லி? அந்த அக்காவுக்கு தெரியுமா இது ஆண்டவர் தான் நினைத்தார்னு சொல்லி? அந்த அக்கா என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? அவனை விடுடி, இன்னொன்னு பொடிடி, நீ நல்லா இருப்ப. The maximum advice that லட்சுமி அக்கா can give. இல்லையா? இந்த மேக்சிமம் அந்த உச்ச லட்சுமி அக்காவுக்கு அவ்வளோதான் அட்வைஸ் பண்ண முடியும். தயவு செய்து லட்சுமி அக்கா கிட்ட போகாதீங்க. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுதுதான் அவர் சொல்வார், நான் சாட்சியாக இருந்தேன், அதை நான் சீர் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்வார். எப்ப? நீ ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது. ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது. கணவன்மார்கள் எங்க போவீங்க? பெண்கள் எல்லாம் லட்சுமி கிட்ட போவீங்க. நீங்க எங்க போவீங்க? ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்லுவீங்கல்ல. ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்லுவீங்க, பாருடா நொச்சின்னுக்கிட்டு இருக்கா, வீட்டுக்கு போகவே முடியலடா, எப்போ பார்த்தாலும் நோயின்னுக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்லுவான்? ஃப்ரெண்டு, வா மச்சான், ஒரு ஷொட்டோன்னு அடித்தா எல்லாம் சரியாக போயிடும். ஷொட்னா இந்த சாராயின்னு சொல்லுவாங்க, சிகப்பு கலராக இருக்கும் பாருங்கள். இவங்க சாராயினா என்னன்னு கூட தெரியாது, பாவம். அடித்தா சரியாக போயிடணும். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். பிரியமான பிள்ளைகளே, உங்க திருமணம் ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்டது, ஆண்டவரால் நிச்சயிக்கப்பட்டது. அதனால எந்த காரணத்துக்காகவும் ஆண்டவர் சொல்றாரு. சீராக் புத்தகம், மலாக்கி புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்கம்மா. மலாக்கி 2:15 வாசிங்க. உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, உங்களை ஒன்றாக இணைத்தவர் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே, வாழ்வின் ஆவியும் அவரே. அவர் நாடுவது தம் மக்களாக வாழும் குழந்தைகளை அன்றோ? ஆதலால் தான் இளமையில் மணந்த மனைவிக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய. பாருங்க, ஆகையால் நீங்கள் மணந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ, கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ துரோகம் செய்தால் நான் அவர்களை தண்டிப்பேன் என்கிறார். உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அதனால உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவனுக்கு எந்த காரணத்துக்காகவும் நீங்க துரோகம் செய்யக்கூடாது. அதே போல இங்க இருக்கிற கணவன் மாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க மனைவி திருமணம் செய்து வரும் பொழுது அவளுக்குன்னு சொல்லி யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. கல்யாணம் முடிச்சுட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, திருமணம் செஞ்சுட்டு பார்க்கும் பொழுது உங்க மனைவிக்கு அவ்வளவு நாள் நேசித்த அவங்களுடைய அப்பா அம்மா இல்லையா, சகோதரர்கள் யாரும் இல்லை. யார் இருப்பா? நீங்க மட்டும்தான் இருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு கணவனும் திருமணம் செய்த பிற்பாடு உங்களுடைய மனைவிக்கு நல்லதொரு அப்பாவா மாறணும், நல்லதொரு அம்மாவா மாறணும் இல்லையா? எந்த அப்பாவும் உங்க மக ஏதாவது தவறு செஞ்சா தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரோட்ல விட்டு வந்துடுவீங்களா? இல்லை 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 இல்லை. அந்த பாசத்தை உங்களுடைய மனைவிக்கு காட்டணும். அதே போல ஒவ்வொரு மனைவியும் உங்களுடைய கணவனுக்கு நல்லதொரு தாயா மாறணும், நல்லதொரு தகப்பனா மாறணும். அப்பதான் குடும்ப அன்பு இருக்கும், குடும்பத்தில் அன்பு செழிக்கும், குடும்பங்களாக இருக்கும். பிரியமான பிள்ளைகளே, இதை தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. கடைசியாக பெற்றோருக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தயவு செய்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீங்க. நிறைய நேரங்களில் நாங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறோம். இந்த பாப்பா யாருடையது? இந்த பாப்பா இந்த மகள் யாருடையது? சொல்லுங்க சத்தமா. ஏண்டதான் இல்லையா? டக்குன்னு சொல்லுவோம் ஏண்டதான் அப்படின்னு. இப்போ யார்கிட்ட கேட்டாலும் பக்கத்தில் இருக்க குழந்தை யாருன்னு கேட்டால் ஏண்டதான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. திருப்பாடல் 127 3வது வசனம். திருப்பாடல்
127 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்கிற பாருங்க, உனக்கு கொடுத்த, எடுத்தீங்களா? வாசிப்போமா? பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு. சரி, ஆண்டவர் அங்க என்ன சொல்றாங்க கேட்டா, உனக்கு கொடுத்த மகன், உனக்கு கொடுத்த மகள் உன்னுடையதல்ல என்னுடையதுங்கிறார் ஆண்டவர். புரியுதா? இது யாரு இப்ப சொல்லுங்க? ஆண்டவருடைய பிள்ளை. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க பக்கத்து வீட்டு லட்சுமி அக்கா கிட்டே சொல்லுவோம், லட்சுமி அக்கா கிட்டே வாங்கிட்டு போறீங்க. என்னத்தை வாங்கிட்டு போறீங்க? ஒரு செயின் ஒன்று வாங்கிட்டு போறீங்க. ஓகேயா? நீங்க ஒரு திருமணத்துக்கு போறீங்க. திருமணத்தில் போகும்போது இன்னொரு அக்கா அதை பார்க்குறாங்க, அந்த செயினை. ஐயோ நல்லா இருக்குடி, எனக்கு தேவை அப்படின்னா தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? ஐயோ ஏண்டையா இருந்தா தந்துடுவேன், இது கொடூரமான லட்சுமி. ஐயோ லட்சுமி அக்கான்னு யாரும் இல்லை தானே, லட்சுமி அக்காவோட அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதே போல்தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கு திரும்ப கொடுக்கணும். திரும்ப கொடுக்கறதுனால நான் தூயாவி விழான்னு சொன்னேன். ஏலியினுடைய குடும்பத்தை ஆண்டவர் தண்டித்தார். ஏன்? தங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டவில்லை, அதனால் ஆண்டவர் தண்டித்தார். அதே போல உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு நீங்க திரும்ப கொடுக்கணும். எப்படி உங்க கையில கொடுத்தாரோ, ஞானஸ்தானத்துக்கு எப்படி உங்கள் பிள்ளைகளை தூக்கி வந்தீர்களோ அதே போல தூய்மையாக உங்கள் பிள்ளைகளை கொடுக்கணும். அப்படி உங்க பிள்ளைகளை வளர்க்குறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு உதாரணம் காட்டி வளர்க்குறீங்களா? நான் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா அம்மா காலையிலே எந்திரிக்கும் போது நான் பார்த்துருக்கேன். அப்பா அம்மா வந்து காலையில் என்ன தான் ஜெபிப்பாங்கன்னு தெரியல, ஆனால் 2 பேரும் ஜெபிப்பதை நான் பார்த்துருக்கிறேன். படுக்க போகும் பொழுது அம்மா அப்பா ஜெபிக்கிறத பார்த்துருக்கிறேன். எங்கள் குடும்பங்களில் எத்தனை பேர் நாங்கள் பிள்ளைகளுக்கு உதாரணம் காட்டி வளர்க்கிறோம்? அப்பா அம்மா கை கோர்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஃபாதர்னு சொல்கிற குடும்பங்கள் கை வச்சுங்க. தாயும் தந்தையும் நாங்கள் கை கோர்த்து ஜெபிக்கிறோம். இப்போ நான் உங்கள் பிள்ளைகிட்ட ஒரு விஷயம் கேட்டேன்னா, உன் அப்பா அம்மா எப்பயாவது ஜெபிச்சிருக்கிறத பார்த்துருக்கியா அம்மா அப்படின்னா எத்தனை பிள்ளைகள் கை தூக்க போகுது? நீங்களே முடிவு பண்ணிக்கொள்ளுங்க இல்லையா? நாங்கள் உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிள்ளைகளை ஊட்டி வளர்க்குறோமா? பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுக்க போறீங்க? நான் சொல்லவா? இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறத நகையை விட, தங்கத்தை விட இரட்டிப்பா உங்க குழந்தைகள் சம்பாதிக்கும். இப்ப நீங்க கட்டி இருக்கிற வீட்டை விட இரட்டிப்பாக உங்கள் குழந்தைகள் கட்டும். இப்ப நீங்க இருக்கிற வாழ்க்கையை விட நல்லா வாழுங்க. நீங்க பணத்தை, புகழை, சொத்தை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றது ஆண்டவரை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வளங்க. ஆண்டவரை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து வளர்க்கும் பொழுது அவர்கள் எல்லாமே வந்து சேரும். நான் தாய் மரியாளை பற்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது என்ன சொன்னேன்? எல்லாவற்றுக்கும் மேலாக தாய் மரியாள் ஆண்டவரை பற்றி கொண்டால் எல்லாம் அவளுக்கு கிடைத்தது. அதே போல உங்கள் குழந்தைகளுக்கு ஆண்டவரை ஊட்டி வளங்க. உங்கள் வீட்டுகளில் குடும்பம் ஜெபம் இருக்கட்டும். குடும்ப ஜெபம் இருக்கட்டும். நான் சொல்லல 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொல்லி இல்ல. 5 நிமிடம் குடும்பங்களாக சேர்ந்து ஜெபிங்க. குடும்ப ஜெபம் சொல்றவங்க கை உயர்த்துங்க. நான் மட்டும் இல்லை, மனைவி மட்டும் இல்லை, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஜெபிப்போம்னு சொல்கிறோம். கை உயர்த்துங்க. நீங்களே பாருங்க எத்தனை குடும்பங்கள் இங்கே கையை உயர்த்துறாங்கன்னு சொல்லி. பிரியமான பிள்ளைகளே, அப்படின்னா நாங்கள் ஏதோ தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம். குடும்பம் ஜெபம் கட்டாயம் தேவை. எனக்கு ஞாபகம் இருக்கு, நாங்கள் 1/2 டசன் பிள்ளைங்க. 1/2 டசன்னா 6 பிள்ளைகள். சரியா? எங்களுடைய குடும்பத்தில் எங்கள் அம்மா 6 மணிக்கு எங்கே போனாலும் பரவாயில்ல, 6 மணிக்கு எல்லாரும் வரணும், 6 மணிக்கு எல்லாரும் ஜெபத்துக்கு இருக்கணும். 6 மணிக்கு ஜெபம் இல்லாட்டி அன்னைக்கு அம்மா நைட் சாப்பாடு போட மாட்டா. நான் எத்தனை நாள் பட்னியாக படுத்திருக்கிறேன். நான் படுத்தது பரவாயில்ல, எங்கள் அப்பா எத்தனை நாள் பட்னியாக படுத்திருக்காரு. அம்மா சாப்பாடு போட மாட்டா, சாப்பாடு போட மாட்டா. பிரிவான பிள்ளைகளே, ஏனென்றால் நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது எங்களுடைய குடும்பங்கள் வந்து சும்மா கூரையாக மட்டும் இருக்காது. அந்த குடும்பத்தில் ஃபாதர் சொன்ன மாதிரி அந்த அன்பு, அந்த பகிர்தல், அந்த உணர்வு எல்லாமே வரும். அதுதான் குடும்பம். ஆகவே இந்த குடும்ப திருப்பலியில் நாங்கள் ஒரு முடிவெடுப்போம். நாங்கள் இனிமேல் ஜெபிப்போம், நாங்கள் ஒப்பு கொடுப்போம்னு சொல்லி. இப்போ எல்லா கணவன்மார்களும் எந்திரிச்சிருங்க குயிக்கா. குடும்பத்தை பற்றி பேசிக்கிட்டு போகிறோன்னா அப்படியே பேசிக்கிட்டு போகலாம். எல்லா கணவன்மார்களும் இருக்கிற இடத்துல இருந்து எந்திரிச்சிருங்க குயிக்காக. எந்திரிப்போம். வெரி குட். சரி, பக்கத்தில் மனைவி இருந்தால் மனைவி எந்திரிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சம் குயிக் பண்ணுவோம், நம்மளுக்கு நேரம் இல்லை. மனைவிமார்கள் எந்திரிச்சிருங்க. சரி, இப்போ கணவனும் மனைவியும் ஒருத்தரை பார்த்து கொண்டு இருங்க. பாருங்க என்ன பண்ணுறது, ஒருத்தரை பாருங்க.
திருமணத்தின் போது எப்படி மோதிரம் மாத்திரத்துக்கு இருந்தீங்களோ அந்த மாதிரி ஒருத்தரை பார்த்து கொண்டிருங்க. சரி, கிட்ட வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. சரி, மற்றவங்கள் எல்லாம் உங்கள் கணவன் இன்னைக்கு இல்லைன்னு சொன்னால் கணவன் இருக்கிறார் நினைத்து கொண்டு அவருக்காக ஜெபிங்க. மனைவி இந்த இடத்துல இல்லைன்னா மனைவி இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்காக ஜெபிங்க. பிள்ளைகளும் மற்றவர்களும் இந்த குடும்பங்களுக்காக, எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். சரியா? ஒப்பு கொடுக்க போகிறோம் ஆண்டவரிடத்தில். ஒருத்தரை பார்த்து கொண்டிருங்கம்மா. முகமுகமாய் பாருங்க, முகமுகமாய் பார்த்து கொண்டிருங்க. நல்லா திரும்புங்க. சரி, கணவன் மனைவி கையை பிடிச்சு கொள்ளுங்க. கையை பிடிங்க, ரெண்டு கையும் பிடிங்க. ஒருத்தரை பார்த்து கொண்டு கையை பிடிங்க. சரி, இப்போ நீங்கள் திருமண வாக்குறுதியை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்க. என்ன பார்க்காதீங்க, தயவு செய்து என்ன பார்க்காதீங்க. சரியா? என்ன பார்க்க வேணாம். நீங்கள் ஒருத்தரை என்ன பார்க்க வேணாம். சரியா? ஒருத்தரை நீங்கள் பார்த்து கொண்டு இருங்க. சரியா? சரி, நல்லா நேராக ஒருத்தர் என்ன சொல்கிறது, இப்படி நல்லா நேராக இருங்களே. ஒரு சைடில் இப்படி ஓர கண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்து சரி வராது. நேராக வாங்க. ஓகே, சரி. இப்போ நாங்கள் ஒருத்தருக்கா ஓகேயா? சரி, உங்கள் மனைவியை பாருங்கள். இந்த மனைவியை தான் திருமணத்துக்கு உங்களுக்கு கொடுத்தாங்களான்னு பாருங்கள். இவங்கள தான் கொடுத்தாங்களான்னு பாருங்கள். இப்போ ஊருக்குள்ள இஞ்சி இல்லையா? என்ன பார்க்காதீங்க, நான் அழகாக தான் இருக்கிறேன், எனக்கு தெரியும். எனக்கே வெக்கமாக இருக்குது என்ன பார்க்கும்போது. நீங்கள் மனைவியை பாருங்கள். அப்பா, மனைவியை பாருங்கள். ஓகே, சரி. சரி, உங்களுக்கு கொடுத்த இந்த கணவன், இந்த மனைவி ஆண்டவர் தீர்மானித்தார் உலகம் தொடக்கும் முன்பே. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ ஒவ்வொரு மனைவிமாரும் உங்கள் கணவன் பக்கத்தில் முழங்கால் படியிடுங்க. முடிந்தவர்கள் மாத்திரம். முழங்கால் படியிட முடியாதவங்க இருக்காங்க. சரி, முழங்கால் படியிடுங்க. முழங்காலில் இருங்க. கணவன் மாருங்க, உங்கள் மனைவியினுடைய தலையில் கை ரெண்டை வைங்க. கொஞ்சம் குயிக்கா, ரெண்டு கையும் தலையில் வைங்க. சரி, கண்களை மூடி தலையில் வைங்க. கணவன்மார்களே, உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்க போறீங்க. எல்லாரும் கண்களை மூடி நல்லா தலையில் கை வச்சு ஜெபிக்க போறீங்க. மனைவிமார்களே, இதோ உங்களுடைய கணவர். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் பிரமாணிக்கமாய் இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த உங்களுடைய கணவர். இந்த கணவனுக்கு நீங்கள் சில நேரம் செய்த துரோகங்கள், இந்த கணவனுக்கு எதிராக நீங்கள் செய்த காரியங்கள், சில நேரம் ஏன் தான் இவனை நான் திருமணம் செய்து கொண்டேனோ என்று சொல்லி ஆண்டவரிடம் புலம்பிய அந்த நிமிஷங்கள், அவற்றை எல்லாவற்றுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறேன்னப்பா, கிருபையினாலே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவும், எங்களை மீண்டுமாக ஒன்று சேரும் தகப்பனே. நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் பிதாவே, எங்களை ஆசீர்வதின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். சரியா? கணவன்மார்களே, உங்க மனைவிக்கு நல்லா உங்க ரெண்டு கையும் தலையில வச்சு பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நிறைய தேவை, அதிகமாய் தேவைன்னு சொல்லி நீ ஜெபிங்க. பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்காக ஜெபிங்க. இந்த நிமிஷம் இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை நாங்கள் பார்க்க போகிறோம். தாய் மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றாள். இந்த நிமிஷம் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறாகவே உங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரிடத்தில் சொல்வோம், நாங்கள் பாடுவோம். உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நிரப்பிடுமே. இந்த கணவனுக்காக மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை இவர்கள் மீது பொழிந்தருளும், ஆசீர்வதின்னு சொல்லி நாங்கள் பாடுவோம். பிரசனம் நாடி வந்தேன், கிருபை. ஆண்டவரே, கிருபையினால் நோக்கியருளும் அப்பா. இதோ இந்த கணவன் மனைவியினுடைய உறவு இன்னும் ஆழப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஏறெடுத்து பாரும் அப்பா. இவர்கள் உம்மால் வாழப்படணும் ஆண்டவரே. இன்னும் அதிக நாட்கள் அன்போடு வாசிக்கணும் ஆண்டவரே.
ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நன்றி இயேசுவே. மாற்றிடுமே உன்றத்தால் எம்மை கழுவிடுமே, உம் பிள்ளையார் எம்மை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே, நாம் ஏங்குகின்றேன் உம் சமூகத்திற்கே. என் இயேசுவே என் ராஜனே, என் ராஜனே, நாம் ஏங்குகிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு சமூகத்திலே. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் மனைவி உங்களுக்காக உங்கள் அண்டையில் நின்று உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறாங்க. அவர்களுடைய வாழ்வில் உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா சங்கடங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க. இன்னைக்கு உங்கள கணவன் எல்லாம் உங்களுடைய மனைவியை மன்னிக்கிறதன் அடையாளமாக அவளுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து அவங்கள தூக்கி விடுங்க. அப்படியே ஒருத்தர் கையை பிடிச்சு கொண்டே இருங்க. எந்திரிச்சு அப்படியே ஒருத்தரை பார்த்து கையை பிடிச்சு கொண்டே இருங்க. இப்ப கையை பிடிச்சு பாருங்க. உங்களுக்காக உழைத்த அந்த கை, உங்களுக்காக அப்படியே வறண்டு போன அந்த கை இல்லையா, உங்களுக்காகவே வாழ்ந்த இந்த உறவு, தங்களுடைய தாய் தந்தை சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு உங்க பின்னால உங்க நம்பிக்கையோடு வந்த இந்த உறவு, இன்னும் உங்களை பற்றி கொண்டு இருக்கிற அந்த உறவுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒருவர் பார்த்து கொண்டிருங்கம்மா. நேரம் அந்த இவங்க மாதிரி இருங்க, இவங்க மாதிரி இருங்க. அந்த உறவுக்கு நன்றி சொல்லுவோம். இப்ப எல்லா கணவரும் உங்க மனைவி முன்பு முழங்கால் படியிடுங்க. எல்லா கணவன்மார்களும் மனைவி முழந்தால் படியிடுங்க. முழந்தால் படியிட முடியாதவங்க அப்படியே இருங்க. முழந்தால் படியிடுவங்க கட்டாயம் முழந்தால் படியிடுங்க. காலில் வருத்தம் இருக்கிறவங்க நீங்க அப்படியே இருங்க. சரி, மனைவி மாறுங்க. உங்களுடைய கணவன் மீது தலையின் மீது கை ரெண்டை வைங்க. ரெண்டு கை வைங்க. நல்லா வைங்கம்மா, நல்லா வைங்க, நல்லா வைங்க. உண்மையிலே அன்பு பாசம் இருக்கிறன்னு சொன்னா நல்லா ஜெபிங்க அவருக்காக. கண்களை மூடிக்கொள்ளுங்க. இப்ப எல்லாரும் மனைவிமாருங்க எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கணவன்மார்களே, இதோ உங்களுடைய மனைவி இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் பிரமாணிக்கமா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவருக்கு நீங்க ஒரு நம்பிக்கை கொடுத்து, ஆண்டவருக்கு நீங்க வாக்குறுதி கொடுத்து பெற்றுக்கொண்ட இந்த மகள், இந்த மகளுக்கு முன்னால நீங்க இருக்கிறீங்க. இந்த மகளுக்கு நீங்க செய்த துரோகங்கள் சில நேரம் உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் சொல்லி இந்த மகளை துன்புறுத்தி அந்த நிமிஷங்கள், இதையெல்லாம் நினைத்து அந்த மகளிடத்திலே, உங்களுடைய மனைவி இடத்திலே, ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் பிரமாணிக்கமா இருப்பேன்னு சொன்னேன் அப்பா, ஆனால் நான் பல நேரங்களில் அந்த பிரமாணிக்கத்தை உடைத்திருக்கிறேன், என்னை மன்னின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். மனைவிமார்களே, உங்கள் கணவன் உங்களிடத்திலும் ஆண்டவரிடத்திலும் மன்னிப்பு கேட்கிற நிமிஷத்திலே இன்னும் அதிகமாய் ஆவியானவர் அவருக்கு தேவை, இன்னும் அபிஷேகம் அவருக்கு தேவை. ஆகவே ஒப்பு கொடுங்க. உங்க கணவனுக்காக பரிசுத்த ஆவியை இன்னும் அதிகமாய் ஜெபியுங்க. ஆண்டவரே, அபிஷேகமாய் இவரை தொடும். இவ்வளவு நாள் இவள் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. உங்க பக்கத்துல உங்க கணவன் இல்லாட்டி, சில நேரம் கணவன் இறந்து போயிருந்தார், அவரை நினைத்து அவருக்காக ஜெபிங்க. அதே போல உங்க மனைவி இல்லை என்று சொன்னா அந்த மனைவிக்கு நீங்க மனதார மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உம் பிரசன்னம் நாடி வந்திருக்கிறோம், கிருபையினால் நிறைத்திருளும். பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நிறைத்திடுமே. உம் பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நிறைத்திடுமே. உம் இரத்தத்தால், உம் இரத்தத்தால் இவர்களை கழுவிடும் ஆண்டவரே, உம் பிள்ளைகளால் மீண்டும் மாற்றியருளும். மாற்றிடுமே. உம் இரத்தத்தால், உம் இரத்தத்தால் எம்மை
கழுவிடுமே. உம் பிள்ளையாய் எம்மை மாற்றிடுமே. இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, என் ராஜனே, நான் வேண்டுகிறேன் ஆண்டவரே, நான் வேண்டுகின்றேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே, என் ராஜனே, நாம் வேண்டுகிறோம் உம் சமூகத்திலே. மனைவிமார்களே, உங்கள் கணவர் உங்களிடம் மன்னிப்பு கேட்டார். உங்கள் கணவர் அவருடைய இவ்வளவு நாள் ஆண்டவருக்கு உங்களுக்கும் இருந்தான உறவை புதுப்பிக்க ஆசைப்படுகிறார். ஆகவே மன்னிக்கிறேன் அடையாளமாய் அவருடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து அவரை தூக்கி விடுங்க. இப்ப 2 பேரும் ஒன்றாயிருங்க. பிள்ளைகள் உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் அவர்கிட்ட போய் முழங்கால் படியிடுங்க. குயிக்கா பிள்ளைகள் அம்மா அப்பா நின்று கொண்டிருங்க. பிள்ளைகள் போய் முழங்கால் படியிடுங்க. பிள்ளைகள் இல்லாத திருமணமாகி போயிருப்பாங்க, அவங்க அந்த அம்மா அப்பா மட்டும் அமர்ந்து கொள்ளுங்க. பிள்ளைகள் இருக்கிறவங்க முழங்கால் படியிடுங்க. சரி, அப்பா அம்மா பிள்ளைகளுடைய தலையிலே நீங்கள் கையை வைங்க. தனி அம்மா மாதிரி இருந்தாலும் முழந்தால் படியிடுங்க. அம்மா மாருங்க இருந்தாலும் முழங்கால் படியிடுங்க. அம்மா மாருங்க எந்திரிச்சிடுங்க. பிள்ளைகள் அம்மா மார்கிட்ட போங்க. அதே மாதிரி தனியா அப்பா மாருங்க இருந்தாலும் அப்பா மாருங்க எந்திரிச்சிடுங்க. முழங்கால் படியிடுங்க. எல்லா அம்மாமார்களும் எந்திரிச்சிருங்க. பிள்ளைகள் உள்ள அம்மாமார்கள்லாம் எந்திரிச்சிருங்க. இப்போ அம்மாமார்கிட்ட போய் பிள்ளைகள் முழங்கால் படியிடுங்க. அவங்க தலைமையில் அம்மா அப்பா கையை வைங்க. குயிக்கா சரி. பிள்ளைகளே, இதோ உங்களுடைய தாய், இதோ உங்களுடைய தந்தை. சரியா? அம்மா அப்பா பார்த்து முழங்கால் படியிடுங்க. அம்மா அப்பா பார்த்து முழங்கால் படியிடுங்க. சரி, தலையில கைய வைங்க. பிள்ளைகளே, இதோ உங்களுடைய தாய், இதோ உங்களுடைய தந்தை. நீங்க இந்த உலகத்தில் உருவாகுவதற்காக ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்ட கருவிகள். இந்த தாய், இந்த தந்தைக்கு நீங்க செய்த துரோகங்கள், நீங்க செய்த பொய்கள், இந்த அம்மா இந்த அப்பா உங்களால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அழுதாங்களா, கண்ணீர் சிந்தினாங்களா, அவர்களுக்கு காயம் கொடுத்திருக்கிறீங்களா? இந்த நேரத்துல ஆண்டவரிடத்துல உங்க அப்பா அம்மா இடத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தெரியாம என் அப்பாவை அம்மாவை காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னின்னு சொல்லுங்க. அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஒப்பு கொடுங்க. மற்றவங்க எல்லாம் பிரியமான பிள்ளைகளே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். கானாவூர் திருமணத்தில் தாய் மரியாள் பரிந்து பேசியது போல உங்கள் குடும்பங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சில நேரம் உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுத்து வெளிநாடுகளில் இருந்தால் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. உங்களுடைய அப்பா அம்மா வெளிநாடுகளில் இருந்தா, வேற இடங்களில் இருந்தா அவங்களை ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. இந்த நேரத்துல பிள்ளைகளை மன்னிப்பு கேட்போம். தாய் தந்தை இடத்துல மன்னிப்பு கேட்போம். நாடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. பிரசன்னம் நாடி வந்தேன், கிருபையினால் நோக்கிடுமே. இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே பிள்ளையாய் உங்களை மாற்றிடுமே. பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. சொல்லுவோம். என் இயேசுவே, ராஜனே, நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திலே. பிள்ளைகளை
நீங்க மன்னிங்க. அவர்கள் இவ்வளவு நாள் செய்த எல்லா குற்றங்களையும் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. பெற்றோர்களே, இது ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர்களுக்கு கொடுத்த ஒரு உன்னதமான கொடை. ஆகவே அவர்களை மன்னித்து மீண்டுமாக அவர்களுக்கு புதிய ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அந்த நம்பிக்கை கொடுக்கிற அடையாளமாக அவர்களுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து அவர்களை நாங்கள் எழுப்பி விடுவோம். நன்றி இயேசுவே, எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. எங்களை உம்முடைய கிருபையினால் வழி நடத்துகின்ற அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். குடும்பத்தில் உள்ளவங்க கைகளை நாங்கள் பற்றிக்கொள்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரையும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்வோம். எல்லா குடும்பங்களையும் எந்திரிச்சிருங்க, எழுந்திருங்க. எழுந்திருந்து உங்க கைகளை, அப்பா அம்மா பிள்ளைகள் எல்லாரும் கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. நாங்கள் ஆண்டவருக்கு எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். இந்த 2 நிமிடங்கள் ஆண்டவரிடத்தில் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குடும்பத்தில் உள்ள அங்கத்தவர்கள் எல்லாம் கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. புரியுதா நான் சொல்றது? அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் கைகளை பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் எங்கள் குடும்பங்களுக்காக. என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். எல்லாரும் சேர்ந்து, நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, என் வாழ்வை சுமந்தவரே. என் இயேசுவே, என் இயேசுவே, என் ராஜனே, இந்நாள் வரை சுமந்தீரே நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. சொல்லுமா, நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. திரும்பவும் நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்ல. தாயும் தந்தையுமான இறைவா, இரக்க நிறைந்த ஆண்டவரே, இதோ ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இன்னும் வாழ செய்தல்லும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் உன்னத நாமத்தினால் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.